மகாகவி பாரதியாரின் 132வது பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல்லில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு புதன்கிழமை அன்று பாரதியாரின் 132வது பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு நாமக்கல்லில் தனியார் பள்ளியில் பரதநாட்டிய விழா நடத்தப்பட்டது. பாரதி கண்ட பரதத்தின் வழி பாரதம் என்ற தலைப்பில் இந்த நாட்டிய விழா நடைபெற்றது. இதில் மதுரை, நெல்லை, சென்னை, கோவை, நாமக்கல் மாவட்டங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பாரதியாரின் பாடல்களுக்கு நடனமாடினர். பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த பரதநாட்டிய விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். இங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். இது எங்க பரதநாட்டிய கலை ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இருக்குது. பாரதியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்களும் தமிழை வளர்க்க நிறைய பாடுபடுவோம் அப்படிங்கறத உறுதிமொழி எடுத்துக்கிறோம். நாங்க 5000 பேர் நிகழ்ச்சியில இருக்கோம். நாங்க நல்லா பிராக்டிஸ் எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில இது பண்றதுக்கு. இது போன்ற நிகழ்ச்சி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக அமைவதோடு பாரம்பரியமிக்க பரதநாட்டிய கலை வளர்க்கப்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். பரதநாட்டியம் நல்ல கலை இது. என் குழந்தைன்னா 5 இயர்ஸா அதை கத்துக்கிறாங்க. இதை கத்துக்கிறதுனால அவளுக்கு நல்ல எக்ஸசைஸ் பிளஸ் நல்ல அவளுக்கு மெமரி பவர் இருக்கு. நல்லா படிக்கவும் செய்யுது. அந்த பொண்ணு பார்த்தா எல்லா இதுலயுமே நல்ல பிரைட்டா இருக்காங்க. இந்த கலை இன்னும் வளரணும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டு வணங்கிக்கிறேன். ஒரே நேரத்தில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடிய இந்த சாதனை நிகழ்ச்சி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற புத்தகத்தில் இடம் பிடித்தது.